வறுமையும் ஒரு நாள் மனிதனை திருடனாக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இந்த பையன் தன்னோட தங்கச்சி பசியில் அழுகுது. அந்த பசியை அமர்த்துறதுக்காக பாலை எப்படியாவது நம்ம தங்கச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருடிட்டு போயிடுறான். இதை பார்த்து அவர் பின்னாலே ஓடுறாரு. ஓடி போய் பார்த்தா அங்கே பசியில் இருக்க தன்னோட தங்கச்சிக்கு அந்த பாலை அவன் கொடுத்துட்டான். அவ்வளோ கோவம் இவனை அடிக்கிறதுக்கு ஓடினவர் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவன் இந்த பாலை திருடினதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த பையன்கிட்ட இருந்து திரும்பி வந்துட்டாரு. இப்படின்னா சில மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, அவங்களுக்கு கிடைக்கல. அந்த பொருளை யாருக்கிட்டையும் போய் கேட்டாலும் சில பேர் தர்றாங்க, சில பேர் தர மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருது. நம்ம எப்படியாவது நம்மளோட பசியை தீர்த்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக திருடுற அளவுக்கு கூட அவங்க போயிடுறாங்க. அதனால உங்களோட வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க. அது என்னன்னா, பசின்னு யாரு வந்துட்டாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத மறந்துடாதீங்க. முன்கை நீண்டா முழங்கை நீளும் சொல்லுவாங்க. நீங்க ஒரு தடவை கொடுத்து பாருங்க, கடவுள் உங்களுக்கு அதை 10 மடங்கா தருவார்.